ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் வணக்கம். இன்னைக்கு சாதம் கொஞ்சம் போட்டதும் நிறைய மீந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்பளம் பொரிச்சு குழம்பு தான் மட்டும்தான் இருக்கு. அதனால அப்பளம் பொரிக்கலான்ட்டு அப்பளத்தை பொரிச்சிட்டு லெமன் சாதம் தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பொரிக்க எண்ணெய் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அப்பளம் பொரிக்க எண்ணெய் ரெடியாகி கொண்டு அப்பளம் பொரித்து லெமன் சாதம் தாளிக்கணும். இல்லை அப்பளம் பொரிச்சா தாளிக்க வேண்டாமா? லெமன் சாதம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறியா? அப்புறம் தோசை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா போதும். தொட்டுக்க ஒன்றும் இல்லாதனால கொஞ்சம் இது பண்ணேன். அப்பளம் பொரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுக்க ஒன்றும் இல்லை. அதனால் அப்பளத்தை பொரிச்சிட்டு சாதம் ஊற்றி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மீதிக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் சமைச்ச காய் இது கூட்டு தான் கொஞ்சம் தான் சமைச்சேன். அது கொஞ்சம் தானே சமைச்சேன். அது எப்படி இது தீந்துச்சு. அது என்ன அப்பளம்லாம் கீழே கிடக்கு? அப்பளம் கீழே இல்லை, அது பொரிச்சதுல கீழே இதில் வச்சது. இந்த சாப்பிட்டுக்க வேணாம். அது என்ன மம்மி கடலை பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க? அது லெமன் சாதம் போடுவோம்னு சொல்லி எடுத்து வச்சேன். லெமன் சாதம் தான் போட முடியலையே. போட வேண்டாட்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. அதனால தான் அப்படியே. நல்லெண்ணெயில் எடுத்து வச்சுருக்கீங்க, அது இதுக்காக? அது ட்ரெயினில் வைக்கணும். இப்போ ஊற்றுனேன் ஜாமுக்கு. அந்த சின்ன டப்பாவில் ஊற்றுனேன். அப்பளம்லாம் ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ புதுசாக வாங்கி வச்சுக்கணும். ரொம்ப நாள் வாங்கி வச்சுக்கூடாது. அது என்னமோ மாதிரி இருக்கு, ஓட்டையாக விழுந்துருது. அப்பவே வேணுங்கிறத வாங்கிக்கணும். அப்பளம்லாம் வாங்கினோம்னா பொரிச்சிடணும். முக்கால்வாசி 2 நாள் 3 நாளைக்குள்ள எடுத்து பொரிச்சிடணும். இல்லைன்னா ஓட்டையாக விழுந்து அது ஒரு ஸ்மெல்லு ஆட்டம் வருது. எப்படி தயார் பண்ணுறாலும் தெரியல. அதனால அப்பளம் எல்லாம் வச்சுக்கூடாது. என்ன அப்பளம் வாங்குவீங்க? அன்னம் அப்பளம். இது நல்லா இருக்கும். அன்னம் அப்பளம் அப்பையிலேருந்து இருக்கு. காட்டுங்க. அன்னம் அப்பளம் நல்லா இருக்கும். அப்பையிலேருந்தே இருக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்து. ஆனால் அப்பளமெல்லாம் 2 நாள் 3 நாளைக்கு மேலே வச்சுக்கூடாது. ஒரு கட்டு வாங்கினோம்னா பொரிச்சு சாப்பிட்றோம். மிச்சம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் வச்சா நல்லாவே இருக்காது. அப்பளம்லாம் காற்று போகாத அடுப்பில் வச்சா கூட எப்படி வச்சாலும் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது. ஓட்டையாக விழுந்துருது. முதல்லலாம் வச்சுருப்போம்ல. முதல்ல வச்சுருக்கோம், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ தான் வாங்குறதெல்லாம் நல்லாவே இல்லை. இப்போ வேறு எதுவும் அதில் கலக்குறாங்களே என்னமோ தெரியல. உளுந்துதான் அப்பளம். வேறு எதுவும் கலக்குறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வீட்டில் அப்பளமே செய்வாங்கல்ல, ஒரு சில வீட்டில் இல்லையா? அப்பளம் போடுவாங்க, அது ஒரு சேல்ஸாகவே பண்ணுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் அர்ஜுன் கூட அப்பளம் தானே அதில். அது என்ன படம்? கிச்சாவின் பேரு ஜெய்ஹிந்த் இல்லை. அது என்னமோ படம். ஆனால் அதெல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸான படம் தான்.
ஆனால் அவன் பெரிய விதத்தில் பண்ணுவேன், பெரிய இதுவாக இருப்பான். நான் அப்பளம் போடுறது மெயின் பிஸ்னஸ்ன்னு காட்டுவாங்க. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டு அதுக்கு மண் அணைச்சி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த கத்திரிக்கண்ணு, அப்புறம் என்ன இது கொய்யா கண்ணு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டோம். அது கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள மண்ணை வந்து நம்ம இருக்கமா அப்படி வச்சு கொடுத்துட்டா அதுங்களுக்கு சாப்பிட முடியாது. மண்ணை கொஞ்சம் நமக்கு எப்படி சாதம் ஒத்தத்தையாக இருந்தால் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கணும் அதுகளுக்கு மண். அப்போதான் அதுகளுமே மிஸ்டியாக வளருங்க. அதனால அந்த வேலையை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் அந்த வேலை தான் பார்த்தோம். கத்திரிக்காய் செடி புதுசு வச்சுருக்கீங்க சொன்னீங்களா அதுலையா? கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க. எல்லாமே பராமரிச்சாதே அது அது நல்லா இருக்குது. நம்ம கைப்பட்டாதே எதுவுமே நல்லா இருக்கு. நம்ம பார்க்காம விட்டோம்னா அது நல்லா இல்லை. செடியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம கை வைக்கணும். செடி செத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிறதுக்கு நம்ம கை வச்சாதான் கிளியராக இருக்குது. காருமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மட்டும் துடைக்காமல் விட்டோம், அவ்வளோ தூசி அவ்வளோ அடைஞ்சிருது. டூ வீலரும் அப்படித்தான். ரொம்ப போயிட்டே இருந்தேன், டெய்லி வண்டி எடுத்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் தூசி அடைஞ்சு. நாங்கள் பொங்கலுக்கு தான் நல்லாவே ஒட்டடை அடிச்சு எல்லாம் பண்ணோம். தை மாச்சி தான் ஆகுது. ஆனால் பார்த்தா மூலையில எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் ஒட்டடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் ஒட்டடை அடித்தேன். ஒரு மாதத்துக்குள்ளே ஒட்டடை வந்துச்சு. ஆக மொத்தம் எல்லாத்தையும் தொடணும் ஒரு நாளைக்கு. எங்கிட்ட முடியும்? ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று துடைக்கிறதா, சமைச்சு சாப்பிட்றதா, இதுகளை பார்க்குறதா. வலிக்கு நமக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஒட்டடை வந்தால் நல்லது? ஒட்டடையில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்போ அது க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை அப்போவும் க்ளீன் பண்ண மாட்டீங்களா? க்ளீன் பண்ணுவோம். பொங்கலுக்கு இப்போ தானே க்ளீன் பண்ணோம். எல்லாம் எடுத்து தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அப்படி இருந்து திருப்பி வருது. இதெல்லாம் நேற்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எல்லாம் எடுத்து நீட்டாக இதுன்னு விட்டேன். இதுகளே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நீட் பண்ணாத. வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. வீட்டுனா க்ளீனாக வச்சுக்கணும்னா இருந்துக்கிட்டு இருக்கு. சும்மா அப்படியே போட்டுட்டு இருக்கலாம்னா இருக்கலாம். அதுவும் இந்த காலத்தில் எல்லாம் இப்போ டப்பாவெல்லாம் யாரையும் எடுத்து விளக்கி அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது இல்லை, தூக்கி போட்டுறது டப்பாவை. இந்த சாமாங்க போடுறவங்கள்ட்ட, பிளாஸ்டிக் போடுறவங்கள்ட்ட புதுசு புதுசாக தான் டப்பா வாங்குறமே, அந்த டப்பாவை. இன்னைக்கு கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பித்தளை தட்டு பார்த்தேன். அது 120 ரூபா. அது பித்தளையான்னு தெரியல. 120 ரூபா, 80 ரூபா, 60 ரூபான்னு சொன்னாங்க. 3 சைஸா. ஆனால் நான் வாங்கலை அந்த தட்டு. எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு, அதனால வாங்கல. ஏன் அது பித்தளையானோம்னா? ஆமா, பித்தளையானோ எனக்கு ஒரு சந்தேகம். இது ஒரு குட்டி தோசை தார்னேஸ்க்கு மாதிரி. இது மாதிரி சாதம் எதுவும் போதுமான? போதும். அப்புறம் கோயிலில் என்னென்ன பார்த்தீங்க? கோயிலில் நல்லா இருந்துச்சு சாமி ஃப்ரெண்ட்ஸ். சாமி பழைய அந்த காலத்தில் உள்ள இதுதான் வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு. வெளியில் உள்ள மண்டபம்லாம் புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் உள்ள கருவில் மட்டும் கரு இது மட்டும் புதுப்பிக்கலை, அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஒத்துக்கலை உள்ள. அப்போ உள்ளதே அப்படியே இருக்குது சாமி. உள்ள கோயிலுக்குள்ளே போகிறது, வெளியில் இந்த இதெல்லாம் அப்படி புதுப்பிச்சிருக்காங்க. நடந்து போகிறது, பிரகாரம் வர்றது, அர்ச்சனை எல்லாம் அங்கே வச்சு விற்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்க? நான் போய் கிட்டத்தட்ட 35 வருஷம் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் போனது 35 வருஷம் இருக்கும்.
இப்போ திடீர்னு எப்படி போகணும்னு தோணுச்சு சொல்லிக்கணும். திடீர்னு சமயபுரத்தம்மா நமக்கு கிளப்பி விட்டுருந்தேன். சமயபுரம் கோயிலுக்கு போனோமா, அதுலேருந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. எல்லா இவங்களோட அக்கா தங்கச்சி தான் சமயபுரத்து, அந்த அம்மனோட அக்கா தங்கச்சி தான் இவங்க அம்மா. எந்தெந்த சாமின்னாக்கா இளஞ்சாவூர் மாரியம்மன், கொன்னையூர் மாரியம்மன், அப்புறம் நார்த்தாமலை மாரியம்மன், அப்புறம் வந்து இன்னைக்கு போனோமே திருவப்பூர் மாரியம்மன், அப்புறம் சமயபுரத்தம்மன். 5 பேர் அக்கா தங்கச்சிங்க. ஒரு 5 பேர் அக்கா தங்கச்சியா ஃப்ரெண்ட்ஸ். அதனால போய் 2வது சாமி கும்பிட்டு வந்தோம். பாப்பமா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு தோசை, சாதம், சாத்து கரண்டி, குழம்பு சூடு பண்ணிட்டேன். குழம்பு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு. என்னென்ன? சாதம், தோசை, குழம்பு, அப்பளம். இதுதான் இன்னைக்கு நைட்டுக்கு. அது கொண்டு வைக்கணும் ஃப்ரிட்ஜில். எல்லாம் நீட் பண்ணிட்டு விளக்குக்கு திரி மாற்றிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்கு. இன்னைக்கு ஏன் செடிக்கு வெட்டினால டயர்டாக இருக்கா? செடிக்கு வெட்டினது இல்லை, நேற்றுக்கு என்னமோ எனக்கு நைட்டு தூக்கமே வரல. சரின்னு 2 மணி வரைக்கும் இதுன்னு அப்புறம் தான் தூங்கினேன். அப்புறம் பார்த்தா இவன் கொஞ்சம் வெள்ளனா இருந்துச்சு, சமைச்சிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் தூக்கம் ஒழுங்கா வேலைக்கு வந்தா பரவாயில்ல. வேலைக்கு அது என்ன சாப்பாடா? அப்படி இல்லை, டெய்லி ஒரே மாதிரி தூக்கம் வந்தா பரவாயில்ல. இதை நிறுத்திடுறேன். அங்கே திரி மாற்றிட்டேன். இப்போ இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதேன். இது நிறுத்திட்டேன், கேஸ் நிறுத்திட்டேன். இது கொண்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு படுக்க வேண்டியதேன். தயிர் அங்கே தானே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.